பட்டாம் பட்டாம் பூச்சியை போல் பூவின் மீது நடப்பவளே, மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே. கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள். மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள். விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே, மணவரையில் தொடருகிற தொடர்கதையே. ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. கஸ்தூரி கஸ்தூரி. வாங்க வாங்க வாங்க. நானே உன்னை கூப்பிடலான்னு இருந்தேன். நீங்க ஏதோ பர்சனல் விஷயம் பேசணும்னு சொன்னீங்க இல்லையா? என்ன பேச போறீங்கன்னு நினைச்சு எனக்கு வேலையே ஓடல சார். வேலைக்கு என்ன காலா இருக்கு ஓடுறதுக்கு? என்ன சொல்லுங்க? நீங்க ஹியூமரா பேசுறீங்க சார். உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. அப்ப இங்க ஒரு வால் கிளாக் மாட்ட சொல்லவா? ஏன் சார்? இல்ல அதான் என்கிட்ட பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியலன்னு சொன்னல, அதுக்காக தான். வித்யா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ தப்பா எடுத்துக்க கூடாது. இல்ல வித்யா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்படியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சார், உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வி நான் எதிர்பார்க்கல சார். இல்ல என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. எங்க வீட்டு நாய் கூட தான் எனக்கு பிடிக்கும். சாரி சார், சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். பரவாயில்ல வித்யா. எனக்கு தொழில நிறைய சாதிக்கணும் லட்சியம் இருக்கு. ஆனா என்னோட பர்சனல் லைஃப்ல சந்தோஷம் இல்ல. என் மனைவி ரேகா என்ன ஒரு புருஷனா நினைக்கிறது கூட பரவாயில்ல, ஒரு மனுஷனா கூட நினைக்கல. என்ன மதிக்காததுனாலதான் அவளுக்கு என் கூட வாழ கொடுத்து வைக்கிறேன். அல்பாயுஸ்லயே போய் சேர்ந்துட்டா. உங்களுக்கு ரேகாவுக்கு முன்னாடியே இன்னொரு மனைவி இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா வித்யா, கஸ்தூரின்னு ஒரு மனைவி இருந்தா. ரேகாவுக்கும் அவளுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல. கஸ்தூரி படிக்காத முட்டாள், ரேகா படிச்ச முட்டாள். அதான் என் மனசுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. வித்யா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நிம்மதியா இருப்பேன். என் தொழில நான் பெரிய ஆளா வந்துருவேன். நீ கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும். என்ன சொல்ற? நான் எப்படி சார் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்க பெரிய கம்பெனியோட எம்டி, நான் சாதாரண குடும்பத்துல பிறந்தவர். கம்பெனிக்கு தான் நான் எம்டி. ஆனா இப்போ முன்னாடி நான் எம்டி வித்யா, எம்டி. நான் உங்களை விட சின்ன பொண்ணா இருக்கேன் சார். அது காதல்ல வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். மனசுதான் முக்கியம். ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் வயசு வித்தியாசம் இருந்துச்சு. அவங்க நிறைய பிள்ளைங்களை பத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலையா? ஷாஜகான் மாதிரி எனக்கு ஒரு கல்லறையை கட்டுறேன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் இல்ல வித்யா, உனக்கு நான் கல்லறை கட்ட மாட்டேன். உனக்கு என் மனசுல பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கேன்.
என் மனசுல இருக்கிறது நான் சொல்லிட்டேன். நீ நாளைக்கே உன் முடிவை சொல்லணும்னு அவசியம். நல்ல யோசி, நல்ல யோசி, நல்ல யோசி. ஆனா நீ சொல்ற முடிவு நான் எதிர்பார்க்கிற முடிவா இருக்கணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லு. ஓகே, ட்ரை பண்றேன் சார். ஆயிடுமா இல்லையா? அப்பா, ஓ என்ன டென்ஷன், என்ன டென்ஷன். ஓ ஏய், யாராவது இருக்கீங்களா? தண்ணி கொடுப்பா. பொம்பளைங்க கிட்ட பேசுறதுக்குள்ள டென்ஷன் ஆயிடுது. ஆமா, ஏதாவது கோர்ஸ் இருக்கா இந்த பொம்பளைங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்க? சரி, இங்கதானே இருக்கா, நம்மளை விட்டு எங்க போயிட போற? என்னைக்கு இருந்தாலும் அவன் நமக்குதான். நம்ம மனசை மாத்துறதுக்கு இன்டர்நெட்ல ஏதாவது சூற படம் பாருமே. ஹலோ, நான் சந்தியா பேசுறேன். சொல்லு சந்தியா. நீ எங்க இருக்க? நான் இப்ப ஆபீஸ்ல இருக்கேன். சரி, அங்கே இரு. ஒரு 10 நிமிஷத்துல நான் அங்க வரேன். இல்ல, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சரி, நான் உன்னை வீட்டுல வந்து மீட் பண்றேன். சரி, ஓகே. தன் தங்கச்சிய திருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன பலி கொடுக்க பார்த்தா. இப்ப அவ தங்கச்சி செத்து போனதுனால மறுபடியும் என்கிட்ட சமாதானம் பேச வராளா? வரட்டும். டேய் ராம், நீ மச்சக்காரன்டா. உனக்கு எப்பவுமே ராஜ யோகம்தான். என்னம்மா இது? விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிடு. நான் விளக்கேத்தி வைக்கலாமாமா? ஏன், நீ ஏத்தினா என்ன? நான் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேம்மா. தப்பு பண்ணாதவங்க யாரு இருக்காங்க சொல்லு? அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தப்பு பண்றாங்க. நீயும் மனசறிஞ்சு தப்பு பண்ணிருக்க மாட்ட. தப்பு பண்ணாம புனிதமா இருக்கிறவங்க தான் விளக்கேத்தணும்னு நினைச்சாங்கன்னா அன்னை தெரசாவை கூட்டிட்டு வந்துதான் விளக்கேத்தணும். நீ விளக்கேத்தி வச்சு மனசு நிறைவா சாமி கும்பிடுமா, அது போதும். என்னம்மா பாக்குற? இல்ல, ஊதுபத்தி பாக்கெட் இவ்ளோ இருக்கே, அதான். நான் நேரம் கிடைக்கும் போது வீடு வீடா போய் ஊதுபத்தி வியாபாரம் பண்ணுவேம்மா. என் பிள்ளைக்கு தெரிஞ்சு ஒரு நாள் என்ன திட்டான். நீ ஏம்மா போய் கஷ்டப்படுற, நான் தான் வேலைக்கு போறேன்னு சொன்னான். அதனாலதான் அவனுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கம்மா. உங்க பிள்ளைக்கு பிடிக்காம நீங்க ஏம்மா இப்படி கஷ்டப்படுறீங்க? அவன் ஒரு ஆள் சம்பாத்தியத்துலதான் இந்த குடும்பத்தை நடத்தி ஆகணும். வாழ்க்கையை நடத்துறதுக்கே அவன் சம்பாத்தியம் சரியா போயிடும்.
எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஏதாவது சேர்த்து வச்சாதானே கல்யாணம் பண்ண முடியும். பொண்ணு அழகா இருந்தா மட்டும் போதுமாமா. 20 பவுன் நகையாவது நம்ம கையில இருந்தாதான் கல்யாண சந்தையில பொண்ணை தள்ளிவிட முடியும். 10 பவுன் நகை போட்டா கூட போதும்னு ஒரு இடம் வந்துச்சு. அந்த நேரத்துல நான் ஒரு வீட்டுல ஊதுபத்தி விற்க போயிருந்தேன். அங்க இருந்த நகையை நான் எடுத்துட்டேமா. அது தப்புன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் பொண்ணை பெத்த பாசத்துல அந்த தப்பு நான் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த வீட்டுல இருந்த ஒரு நல்ல மனுஷன் தான் என்ன வந்து காப்பாத்தினாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நகை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணீங்க. ஏமா இப்படி ஒரு நிலைமையில நீ ஏமா தனியா வந்த? யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? இதுல வர வருமானம் எனக்கே பத்தாது. இதுல இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்தா அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன்? நீ தப்பு பண்ணவன்னு சொன்னியே, நான் கூட ஒரு வகையில தப்பு பண்ணுவதம்மா. சரி. வாங்க ஆண்டி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். இருங்க ராம், நான் லாயரை வர சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. லாயரை வர சொல்லிருக்கீங்களா? எதுக்கு ஆண்டி? கம்பெனி விஷயமா எல்லாத்தையும் என்ன கேட்டே முடிவு பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு செக்லயும் நான் தான் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. அதனால கம்பெனி வேலைகள் லேட் ஆகுது. அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உங்க பேர்லயே மாத்தி எழுதுறதா பிளான் பண்ணிருக்கேன். எதுக்கு ஆண்டி? எல்லாம் உங்க பேர்லயே இருக்கட்டும். கம்பெனி வேலை லேட் ஆகுதுன்னு நீங்க நினைச்சா லாயர் கிட்ட என் பேருக்கு சைனிங் அத்தாரிட்டி கொடுக்க சொல்லுங்க. அது போதும். இல்ல ராம், இனிமே நீங்க தான் எனக்கு மகன். சொத்து யார் பேர்ல இருந்தா என்ன? அதான் எல்லாத்தையும் உங்க பேர்லயே எழுதுறதா முடிவு பண்ணிட்டு. இப்ப வக்கீல் வருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சந்தோஷ்க்கு டிஃபன் கொடுத்துட்டு வரேன். வா. இந்த லாயருக்கு சொத்து எழுதி வைக்க இன்னொரு லாயர் வரானா? வரட்டும் வரட்டும். இப்பதான் நாம நினைச்சது நடக்க போகுது. இந்த சொத்தை வச்சுக்கிட்டு ரேகா என்ன ஆட்டம் போட்டா. இப்ப அனுபவிக்க அவனே இல்லை. சரி, நாம அனுபவிக்கணும்னு இருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? யோ வக்கீல, ஆண்டி மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் வாயா. ஓகே? வாமா, என்னது திடீர்னு வந்திருக்க? ரேகா கொலைகேஸ்ல உண்மையான குற்றவாளி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அதான் ஏற்கனவே கஸ்தூரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே. சாரி, உங்க பொண்ணை கொலை பண்ணது கஸ்தூரி இல்ல, மிஸ்டர் ராம். என்னம்மா சொல்ற நீ? நான் சொல்லல, சாட்சிகளும் ஆதாரங்களும் சொல்லுது. இன்ஸ்பெக்டர், ராமு அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன விளையாடுறியா? ரேகாவை கஸ்தூரி தான் கொலை பண்ணாலும் ஏற்கனவே அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன இருக்கா அரெஸ்ட் பண்ற?
சந்தேகப்படுற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்ன சொல்ற? என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகத்தின் பேர்ல தான் கஸ்தூரி அரெஸ்ட் பண்ணோம். நீரா ரேகாவை கொலை பண்ணேன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதால இப்போ ஒன்னு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சந்தியா, ராமதான் ரேகாவை கொலை பண்ணாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏகப்பட்ட ஆதாரம் சாட்சிகள் எல்லாம் இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. ராம், லாயருக்கு போன் பண்ணி. சரியா? அதுக்கு அவசியம் இல்ல ராம். அந்த சீடியை கொடுங்க. ஏற்கனவே ராம் அனுப்பின லாயரே இந்த சீடியை பார்த்துட்டு இந்த கேஸ்ல ராமுவை காப்பாற்ற முடியாதுன்னு போயிட்டாரு. ஆண்டி, நீங்க நம்பலைன்னா ராமுவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன, நான் சொன்னதை நம்பலையா? உங்க மாப்பிள்ள ராம் 2 நாளைக்கு முன்னாடி தான் லாயர் பார்த்து 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. ரேகா கொலை கேஸ்ல நாம மாட்டிக்க போறோங்கிற பயம் ராமுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. அதான் லாயருக்கு பணத்தை கொடுத்து இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாரு. உண்மையா இல்லையான்னு நீங்களே உங்க மாப்பிள்ளைய கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ராம், சந்தியா சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க லாயரை பார்த்து பேசுனீங்களா? ஆமா ஆண்டி. ஆனா ரேகா கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் மேல இந்த கேஸ போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக தான் நான் முன்னெச்சரிக்கையா லாயரை பார்த்து பேசினேன். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, அத பத்தி நீங்க ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? உங்ககிட்ட எப்படி சொல்லுவாரு? ரேகாவை கொலை பண்ணதே ராம் தானே. நான் இல்ல. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த சீடியை போட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். ஆண்டி, இது இதுல என்ன இருக்கு? ராம் ரேகாவை கொலை பண்ணி உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் புதைச்சாரு. dude, அப்புறம் தான் மேல தப்பு வராம தப்பிக்கிறதுக்காக அந்த பாடி எடுத்தது, போய் அதை கொண்டு போய் கஸ்தூரி வீட்டுல புதைச்சது எல்லாமே இந்த சீடியில இருக்கு. என்ன ராம், இதெல்லாம் எப்படி சீடியில வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு டெக்னிக் இருக்கு. உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியலனா ஒரு டம்மி குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுவோம். அப்போ உண்மையான குற்றவாளி தைரியமா வெளியே நடமாட ஆரம்பிப்பான். அந்த இடைவெளியில நாங்க குற்றவாளியை ஃபாலோ பண்ணி சாட்சியும் ஆதாரங்களையும் சேகரிப்போம். உங்க விஷயத்திலயும் அப்படிதான் பண்ணோம். சந்தியா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அதுக்குதான் சொல்றேன், இந்த சீடியை போட்டு பாருங்க. நான் இங்கே வெயிட் பண்றேன். ஆண்டி, இவ சொல்றது நம்பாதீங்க. இதுல நிறைய சூழ்ச்சி இருக்கு. சந்தியா தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இந்த கேஸ்ல மாட்டி விட பாக்குறான். ஆண்டி, நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். ஆண்டி, நம்பாதீங்க. அது போலீஸ் சீடி. சொல்றது கேளுங்க. நான் மாட்டி விடல. உண்மையான குற்றவாளியை கொஞ்ச நாள் வெளியே விட்டுருங்க. இப்ப அரெஸ்ட் பண்ண போறோம். அப்ப நீ என்கிட்ட பேசுறதெல்லாம் அக்யூஸ்ட் கிட்ட உண்மையை வாங்குறதுல பல ரகம் இருக்கு. அதுல இதுவும் ஒரு ரகம். சரி, உங்க ஆன்டி சீடியை பார்த்துட்டு வரட்டும். என்ன சந்தியா இது? நீ நானும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணோம். இவன் சொல்றத நம்பாதீங்க. எந்த தப்பும் இல்ல. கஸ்தூரி